இந்தியாவோட 2024 to 2025 பட்ஜெட்டை வந்து இன்னைக்கு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் அப்படின்னா என்னன்றத ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்போ வரவு செலவு கணக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த வருஷத்துக்கு வந்து இத்தனை செலவு இருக்குது, நம்மளுக்கு வந்து இவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த இன்கம்மை விட கம்மியாக செலவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம இன்கம்மை விட அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம கடன் வாங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல. ஸோ அதை வந்து நம்ம ஒரு கணக்கு போட்டு நம்ம டிக்ளேர் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து இவ்வளோ வருது போகுது அப்படின்றத நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு பேர் தான் வந்து பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்கு பட்ஜெட்டை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அது மோடியோட 3.0, அதாவது 3வது வாட்டி வந்து மோடி வந்து இந்த ஆட்சியை அமைக்கிறாங்க. ஸோ அவங்க ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ தான் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க இந்த பட்ஜெட்டை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட் வந்து இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஆந்திர பிரதேஷுக்கும் பீகாருக்கும் மட்டும்தான் வந்து இந்த பட்ஜெட்டா அப்படின்ட்டு வந்து பல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை கூட தமிழ்ன்ற பற்றி ஒன்றுமே பேசவே இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து நாமத்தை தான் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து அந்த டிபேட் வந்து கரெக்டு தானா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எம்ப்ளாய்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நானாக இருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ எம்ப்ளாய்டு நம்மலாம் வந்து மாதம் வந்து ஒரு சம்பளம் வாங்குறோம். ஸோ நம்மலாம் வந்து ஒரு எம்ப்ளாயிஸ். ஸோ இந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதாவது நியூ டேக்ஸ் ரெஸ்யூமில், ஓல்டு கிடையாது நியூ, திருப்பி சொல்கிறேன். ஸோ அதில் வந்து என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 இருந்தது, இப்போ அதை 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 0லேருந்து 3 lakhs வரைக்கும் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து 5 lakhs to 7 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5%, 7 lakhs to 10 lakhsக்கு வந்து 10%, 12 lakhs to 15 lakhsக்கு 20%. ஸோ 15 lakhsக்கு மேலே எந்த சேலரி நீங்கள் வாங்கினாலும் 30% ஆஃப் டேக்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 17,500 வந்து இதில் வந்து சேவ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எஸ், இது நியூ டேக்ஸ் ரெஸ்யூமே வச்சுருக்கவங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்களாம் வந்து ஓகே தான். ஆனால் 15 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு இது நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஷின் மார்க்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ளஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமேட்டு மைனஸ்குள்ளே போகலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, கேன்சர் மெடிசன்ஸ் வந்து ஒரு 3 மருந்து இருக்குது. ஸோ அதோட டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு மருத்துவ உதவி பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு துணையாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக தராங்க. ஸோ அது வந்து எல்லாருமே பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்றது வந்து நம்புகிறோம். ஸோ ரெண்டாவதாக இருக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இப்போ ஃபோனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா அதுலேயுமே டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட டேக்ஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு, பிளாட்டினம், சில்வர் இதோட விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக வந்து இப்போ வந்து டவுன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச், அதாவது விண்வெளி ஆராய்ச்சி இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இது ஒதுக்கியாக தான் ஆகணும். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம ரிசர்ச் வந்து மீண்டும் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே மைனஸ் தான். ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கே தெரிய வரும். அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஏன் குஜராத் இந்த மாதிரிலாம் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மலாம் வந்து தமிழ்நாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து நம்ம வந்து டாப் லிஸ்ட்டில் வந்து நம்மளாம் இருக்கோம் கான்ட்ரிபியூஷனாக. ஸோ பீகாருக்கு டோட்டலாக வந்து 60 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 11,500 கோடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெள்ளம் வந்தால் பாதிக்கப்படுவாங்களா, ஸோ அதை வந்து ப்ரோஆக்டிவாக அதை ஒர்க் பண்ணி நீங்கள் வெள்ளம்லாம் வந்தால் பாதிக்கப்பட தேவையில்ல அப்படின்றதுக்காக இந்த ஒரு நிதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பீகாரில் வந்து 4 ஹைவே ரோட்ஸு, அது மட்டும் இல்லாமல் அது கூட ஒரு பிரிட்ஜையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26,000 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர் எனர்ஜி தெர்மல் பவர் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 21,400 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் டெம்பிள் இருக்கும்ல, ஸோ அங்கே அதெல்லாம் வந்து டூரிசம் வந்து நாங்கள் புஷ் பண்ணுவோம், அதை வந்து மேலே எடுத்துகிட்டு போவோம், இதை வந்து அதிகப்படுத்துவோம் அப்படின்றதையும் உறுதிமொழியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெம்பிள்ஸ் நிறைஞ்ச ஏரியா. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் வந்து அவங்க மேம்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா தான் வந்து பார்த்திங்கன்னா
15,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த அமராவதி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டெவலப்மெண்ட்காக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே ரோட்ஸ், அதாவது வந்து வைசாக் டு சென்னை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டு பெங்களூர், இந்த மாதிரி வந்து ரோட்ஸ் போடுறதுக்கும் வந்து அவங்க நிதிக்கு ஒதுக்கியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ இது ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதாவது மோடி வந்து இந்த வாட்டி ஜெயிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேண்டிய சீட்டு வந்து அவருக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவும் பீகாரும் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து மேஜராக பண்ணாங்க. அப்போ தான் அவங்களோட சர்க்கார் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த ஸ்டேட்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்ட்டு தான் வந்து சொல்லணும். ஒரு இந்தியாவில் ஓகே சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க வின் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து ஒரு இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா ஸ்டேட்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் ஒரே கவர்மெண்ட்டு. ஸோ நம்மளாம் ஸ்டேட்டில் தான் இருக்கோம். ஸோ அவங்க கவர்மெண்ட்டில் இருக்காங்கன்னா எல்லா ஸ்டேட்டையுமே வந்து பாதி பாதி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுங்க. அதுதான் வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒரு போதுமான ஒரு கரெக்டான வேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு தான் நான் பண்ணுவேன், அந்த ஸ்டேட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அப்போ அவங்க தான் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்தும் பிஜேபிக்கு வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க. வின் பண்ணல, பட் ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க தானே. அதுக்குன்னு வந்து இப்போ நம்ம வந்து டேக்ஸ் வந்து அவங்களுக்கு பே பண்ணாமல் இருக்கோமா? இல்லை தானே. ஸோ நம்ம சாப்பிட்டாலும் வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம். ஏன் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ இந்த வீடியோவுக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க, அந்த ரீசார்ஜ்லேயும் அந்த டேக்ஸ் வந்து அவங்களுக்கு போயிட்டு தானே இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், தமிழ்நாட்டை வந்து அவங்க கவனிக்கவே இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம்லலாம் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மாத வருமானவங்களுக்கு வந்து கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு காமிச்சிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே ஏற்றிருக்காங்கன்னு தான் தெரியுது. அந்த 2.5% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 10% இருந்தது, இப்போ வந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பர்சனலாக ஒரு சஜஷனு, அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸில் நிறைய வந்து ஆக்சிடென்ட் ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஆனால் வந்து அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கவே இல்லைன்றது தான் உண்மை.